என்னவா மிருகங்களுக்கு பாட்டு பிடிக்காதா? வேண்டாம் ஜி வேண்டாம். மியூசிக் ப்ளே பண்ணா மாடு நல்லா பால் கறக்கும்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனா மியூசிக் மிருகங்களுக்கு பிடிக்காதுன்னு இவனுங்க சொல்றாங்க. என்னவோ இவனுக்கு ஒரு புது சயின்ஸை கண்டுபிடிச்சா மாதிரி. எனக்கு இது பிடிக்காது சார். நான் வேற ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இதோ காட்டை கடந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறேன். சரி சியர்ஸ். சியர்ஸ். என்ன சவுண்ட் இது? யானை சார். யானை எங்க? எனக்கு இந்த யானைனாலே ரொம்ப பிடிக்காது. கோவமா வரும். உனக்கு? எனக்கும் தான். ஹலோ ஹலோ. என்னாச்சு? நம்மள பின்னாடி யாரும் ஃபாலோ பண்றாங்க சார். எனக்கு யாரும் தெரியலையே. இங்க இருந்து பார்த்தா எப்படி சார்? நீ தேவையெல்லாம் பயப்படுற. பேரு வீரப்பன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, காப்பாற்ற வேணாம் சார். இந்த பாக்ஸில் இருக்கிறது 5 கோடி ரூபாய் சரக்கு சார். அங்கிருந்து வரும்போதே எனக்கு உள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே தெரியலையடா. உனக்கு மனப்பிராந்தின்னு நினைக்கிறேன். இல்லை சார், யாரோ வராங்க. சார் நீ வண்டி இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்டு. நான் வேணா ஓட்டுமா? வேணாம் சார். உனக்கு பயமாக இருந்தால் நான் வேணா போலீஸ் கூப்பிடுறேன். போலீஸ் வந்தாலும் இந்த பயம் எனக்குள்ள மாறாது சார். ஆனால் இது உள்ளே போச்சுன்னா எல்லாமே மாறிடும் சார். அதுக்கப்புறம் நான் கொம்பன் சார். என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு? இதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. கடவுளே, எப்படியாவது இதை ஆன் பண்ண வச்சிரு. இந்த நேரத்தில் எதனாவது ஒருத்தர் கால் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வேணாம். செருப்பு இல்லாமல் உன் கோயிலுக்கு பாத யாத்திரை வரேன். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எவனாவது ஒருத்தனையாவது கால் பண்ண வைய ப்ளீஸ். டேய் வண்டி ஓரமா நிறுத்து. சார் இல்லை சார், நம்மளை அவங்க தாண்டி போகிறதுக்கெலாம் வழியே இல்லை சார். வண்டி எங்கேயாவது பிரேக் டவுன் ஆயிருக்கான்னு தெரியல சார். நாங்கள் இன்னொரு தடவை தேடி பார்க்குறோம். சரி.
வண்டி எடுறா. ஹலோ டாக்டர் டாக்டர் என்னால சுத்தமா வலி தாங்க முடியல. மொழி நீயா டாக்டர் கிட்ட கொஞ்சம் ஃபோன் கூட. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்துருவாரு. அப்போ நர்ஸ் கிட்ட அந்த ஃபோன் கூட கொஞ்சம் சீக்கிரம் கொடுமா. மொழி உன்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நர்ஸ் கிட்ட கூட நான் அவங்க கிட்ட பேசணும். நான் தான் சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் நீங்க என்ன அவகிட்ட சொல்ல வேண்டி இருக்கு? ஐயோ இப்போ உங்களால என்கிட்ட பேச முடியுமா முடியாதா? நான் உங்களுக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? இவ்வளவு நேரம் போனை எங்க வச்சு தொலைச்சீங்க? அது என்னோட ஃபோன்ல சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் தயவு செஞ்சு நர்ஸ் கிட்ட ஃபோனை கூட. அது சரி, உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு இருக்கா? யாரு? நர்ஸ் கிட்டயா? அப்படியே இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஒருவேளை நான் இங்க செத்து போயிட்டேன்னா நீங்க அவளோட செட்டில் ஆயிடலாம்ல. என் குழந்தைங்கள நல்லா பாத்துக்கணும்னு அவகிட்ட சொல்லுங்க. சொல்லுவீங்கல்ல? ஐயோ மொழி நீ கண்டபடியெல்லாம் யோசிக்காத. நீ அங்க இருக்க நர்ஸ் கிட்ட தயவு செஞ்சு ஃபோனை கொடு. நான் கொஞ்சம் பேசணும். ஃபோன் கூட. ரொம்ப அவசரப்படாதீங்க. டாக்டர் பக்கத்து பெட்ல இருக்கிற பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்காரு. ச்சே, அழுது அழுது சாவடிக்கிறான். டாக்டர் வந்ததும் கொடுக்குறேன். சாபு எங்க இருக்கான்? அவன் வெளியில உட்கார்ந்திருக்கான். உண்மையிலே லேபர் ரூமுக்கு வெளியில உட்கார்ந்திருக்க வேண்டியதாம இல்ல, நீங்க தான். என்னோட இந்த ஒரு ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. சாபு இந்த ஃபோனுக்கு சீக்கிரம் கொஞ்சம் கூப்பிட சொல்ல. என் தம்பி உங்ககிட்ட வாங்கின அந்த 2 லட்சம் ரூபாவை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவான். ஆனா என் குடும்பத்தை சேர்ந்தவங்க காசு விஷயத்துல யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. தேவையில்லாம பேசாம அவனை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நான் போனை வச்சிருவேன் சொல்லிட்டேன். இல்ல போனை வைக்காத. அந்த டாக்டர் கிட்டயாவது போனை கொடு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு அவரை கூப்பிட்டு போனை கொடு ப்ளீஸ். ஆமா, இன்னும் நீங்க இங்க வந்திருக்கணுமே. நான் அந்த வேலை இருக்கேன். தனியாவா வரீங்க? இல்ல, வீரப்பன் கூட இருக்கான். நீங்க தனியா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்பவே செத்து போயிருப்பேன். அந்த யானைக்காடு பேரை கேட்டாலே எனக்கு கோவம் வரும். சார் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க சார். டாக்டர் வந்துட்டாரு, இதோ. ஹலோ. டாக்டர், என் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இது பேசணும்னு சொல்றாரு. ஹலோ சனி. ஹலோ சனி. ஹலோ சனி. ஹலோ சனி, கேக்குதா? ஹலோ சனி, கேக்குதா இல்லையா? ஹலோ. ஹலோ ஹலோ. வீரு. Hey. வீரு.
வீரு 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 ஏய் எங்க இருக்க கடவுளே எங்களை காப்பாத்து. எப்படியா கட் பண்றது? இங்க பாருங்கண்ணே, தேவையெல்லாம் அடிக்காதீங்க. எனக்கு வலிச்சதுன்னு வச்சுங்களா, அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். ரொம்ப பேசிட்டு இருக்காம வண்டி ஓட்டுறா. I hate you. Hello, Nena. Nena. Nena, we met with an accident. நாங்க வந்துகிட்டு இருக்கிற வழியில செக் போஸ்ட் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு டர்னிங் அந்த ஏர்பின் பெட்ல லாரி ஒன்று மோதி எங்க வண்டி கீழே விழுந்துருச்சு. நேனா ப்ளீஸ், யாராவது வரலனா நாங்க செத்துருவோம். We will die here. நேனா, நான் சொல்றது கேக்குதா? Please call someone, call the police. Hello. Tell them. Hello. Nena, 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 this is not a joke. கேக்கல. என்னுடைய போன்ல அவுட் கோயிங் ஃபெசிலிட்டி இல்ல, ப்ளீஸ். I can't hear you. நாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மலை முகுட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கோம், ப்ளீஸ். அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் சொல்லாத சன்னி. வேணும்ட்டே தான பண்ண. நீ என்ன வேணும்ட்டே தான கழட்டி விட பாக்குற. என்ன அசால்ட்டா கழட்டி விட பார்த்தல்ல. என்ன பார்த்த உடனே அங்க இருந்து ஓடுன. அப்படிதானே? அப்படிதானே? நேனா ப்ளீஸ், நாங்க கிளிஃப் எட்ஜ்ல தொங்கிக்கிட்டு இருக்கோம், ப்ளீஸ். இதே மாதிரி தான் நானும் மத்தியானம் ப்ளீஸ் நோக்கிட்டு சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன? கேக்கலன்னு தானே? இப்போ எனக்கு ஒன்றும் கேட்கல. I just need one answer, Sunny. அதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். Why did you cut off me from your life? நேனா, நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு அந்த மாதிரி. நீ சொல்லு, நமக்குள்ள எந்த உறவு இருந்ததுன்னு சொல்லு. நீ சிரிக்கிறப்போ சிரிச்ச, நீ அழுகுறப்போ அழுத, உனக்கு ஒரு ஆறுதலா நான் இருந்தேன். அதான் நம்ம இருக்கல. ஆனா அதை தாண்டி நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருந்தது? எனக்குள்ள ஒண்ணு இருந்தது. ஆனா நீ என் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு ஒரு ஃபேண்டசி உலகத்துல வாழ்வேன்னு நான் நினைக்கல. நேனா, உன்னோட உலகத்துல என் மனசுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்காம நீயா ஆசையை வளர்த்துக்கிட்ட. நேனா, அந்த ஃபேண்டசி உலகத்தையும் தாண்டி வெளியே கொஞ்சம் பாரு. உண்மை உனக்கு புரியும். இங்க ஒரு 100 அடிக்கு மேல இருக்கிற பள்ளத்தாக்குக்கு மேல நான் ஒரு மரத்து மேல தொங்கிக்கிட்டு இருக்கேன். நேனா, எப்ப வேணாலும் கீழே விழுந்த சாவுதான். நேனா, நேனா, are you there? நான் சொல்றது கேக்குதா? அதே சிச்சுவேஷன்ல தான் நானும் இருக்கேன். என் ரைட் லெக்கோட கிரிப்பை நான் இப்ப விட்டேனா, எனக்கு தெரிஞ்ச உன்னால எந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர முடியும்? நான் ஃபேண்டசில வாழ்றேன்னு சொன்னேன்ல, இனிமே என்னால தப்பிக்க முடியுமான்னு நானும் முயற்சி பண்ணி பார்க்கறேன். Hey, Nena. So, good luck and goodbye.
நேனா நேனா போன் வைக்காத ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. Oh my God. நிறுத்து, நிறுத்துடா. அண்ணே அங்க பாருங்கண்ணே, ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்த மாதிரி தெரியல. வண்டி அங்க போய் நிறுத்து. ஐயோ, வண்டி இடிச்சிட்டு போச்சுன்னா அது இங்கே தானே இருந்திருக்கணும். இது வண்டி போன மாதிரி தெரியல. இது யானை விழுந்திருக்கும். யானை வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கும். யானை என்னடா காலில் டயரை கட்டிட்டா சுத்திட்டு இருக்க? எதுக்குடா தேவையில்லாம முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இது பெரிய பள்ளத்தாக்கு. இங்க வண்டிக்கு பிரேக் பிடிக்கலன்னா கீழே இருக்கிற நீர்வீழ்ச்சியில போய் பாறையில மோதி இருக்கும். சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாம், நம்ம நேரம் அங்கே போய் பார்க்கலாம். இருந்தாலும் அண்ணே, அங்க யானைகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வந்துடலாம். ஆனா அந்த 8 அடி நாகம் கடிச்சதுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உயிர் பிழைக்க முடியாது. அவ்வளோ ரிஸ்க் தேவையாண்ணா? ஆனால் நாம அங்கே போய் பார்க்காம இருக்க முடியாது. வாடா. அண்ணே பார்த்து, அங்க பாம்பு ஏதாவது இருக்க போகுது. போடா, பாம்பாவது கீம்பாவது. இதோட சவுண்டு கேட்டால் எதுவாக இருந்தாலும் ஓடி போயிடும்.